பேர் சொல்லுவாங்க 1st of January வந்தோடனே நீங்கள் ரெசல்யூஷன் ஒன்று செய்யணும் சரியே அப்போ லைக் ஜிம்முக்கு போகணும் இல்லை சமைக்கணும் இல்லை you need to be a nicer person இல்லை affirmations எழுதணும் journal பண்ணணும் I don't know any of those things ஆனால் பேருக்கு 2025 or every year in fairness is difficult அப்போ எந்த இது என்னென்னா நீங்கள் ஏன் January 1st மட்டும் வெயிட் பண்ணணும் லைக் ஒரு சேஞ்ச் ஒன்று மேக் பண்ணதுக்கு ஜிம்முக்கு தொடங்க போகிறீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் போகலாம் நீங்கள் மண்டே மட்டும் வெயிட் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு Thursday யோசிச்சிங்கன்னா நான் ஜிம்முக்கு போகிறேன்ட்டு போங்கோ நீங்கள் ஒரு Wednesday இருந்து யோசிச்சிங்கன்னா இனிமேல் நான் சுகர் கட் அவுட் பண்ண போகிறேன் இல்லை காஃபி இனிமேல் குடிக்காமல் இருக்கிறீங்கன்ட்டு காஃபியை குடிக்காமல் விடுங்கோ இல்லை சுகரை கட் அவுட் பண்ணுங்கோ லைக் நீங்கள் மண்டே மட்டும் வெயிட் பண்ண தேவையில்லை அதே மாதிரி 1st of January மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் அதை எப்போனாலும் மாற்றலாம் அதை யாருக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை இது இப்போ தான் இந்த டைம் தான் மாற்றலாம்ன்ட்டு அந்த நல்ல காலம் கட்டி இருக்குன்ற பேர் சொல்லுவாங்க வியாழன் மாற்றம் அதை ஒன்றும் பார்க்க தேவையில்லை நீங்கள் எப்போனாலும் உங்களோட லைஃப்பை மாற்றலாம் அதே மாதிரி உங்களோட லைஃப் மாற தேவையில்லைன்னா இல்லை உங்களால் இப்போதைக்கு மாற்ற முடியாதுன்னா ஏதோ ரீசன்ஸால் அதுவும் ஓகே சம்டைம்ஸ் எங்களோட வாழ்க்கையை ஏதோ ரீசனுக்காண்டி எங்களால் மாற்ற முடியாது ஒன்று எங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கலாம் ஹஸ்பண்ட் இருக்கலாம் ஒய்ஃப் இருக்கலாம் லைக் என்னன்னாலும் பேரால் லைஃப் டக்குன்னு மாற்ற முடியாது பேர் யோசிப்பீங்க இந்த லைஃப்பை மாற்ற தேவையில்லைண்டு அண்ட் that's absolutely perfect ஆனால் அதுக்கு மேலே பேர் யோசிப்பீங்க இந்த லைஃப்பில் இது மாற்றணும் ஆனால் இப்போதைக்கு நான் ஒரு பொசிஷனில் இல்லை அதை மாற்றுறதுக்குன்ட்டு அண்ட் அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்கோ இல்லாட்ட லைஃப்பும் டக்குன்னு மாற்ற முடியாது it's just the way it goes 20 வருஷம் நான் கல்யாணம் கட்டியிருந்தேன் நான் 20 வருஷத்துக்கு பேருந்து தான் நான் வலிக்கிட்டினான் ஆனால் எனக்கு எப்போவோ தெரியும் நான் லைக் அதை வலிக்கிட்டு வரணும்ட்டு பட் அந்தந்த நேரம் அந்த டைமில் என்னால் வலிக்கிட்டு வர முடியலை ஸோ ஐ டிடன்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு மேபி அவ்வளோத்துக்கு பெருசாக போகாது ஜிம்முக்கு போகணும் ஆனால் உங்களுக்கு டைம் இருக்காது இல்லை உங்களை பிள்ளைங்களை பார்க்காது காக்கல இல்லை உங்களுக்கு வேலை கூடுதலாக இருக்கும் அதால் உங்களால் போக முடியாது இல்லை உங்களுக்கு சமைக்க சரியாக விருப்பம் ஆனால் இப்போ தான் சமைக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படியான இதெல்லாம் தட் இஸ் ஓகே நீங்கள் உங்களை பீட் அப் பண்ண தேவையில்லை லைக் நான் இப்படி செய்யணும் நான் செய்ய முடியாமல் இருக்கிறேன்ட்டு பிகாஸ் தட் இஸ் லைஃப் உங்களுக்கு என்னென்ன அந்தந்த நேரம் நடக்கணுமோ அந்தந்த நேரம் நடக்கும் அண்ட் 2026 உங்களோட பாடியை உங்களோட நர்வஸ் சிஸ்டமை உங்களோட எமோஷ்னல் அண்ட் மென்டல் ஸ்டேட்டை நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் யாருக்காண்டியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நான் எந்த வாழ்க்கையை பார்க்க போகிறேன் அந்தந்த நேரம் என்னென்ன மாறணுமோ அது மாறும் அது இப்போ மாறலைன்னா there's nothing we can do எப்போ டைம் வருதோ அப்போ நாங்கள் மாறுவோம் ஓகே ஸோ ஹாப்பி 2026 ஹாப்பி January 1st இந்த வருஷம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வரும் என்னென்ன வேண்டாமோ அதெல்லாம் hopefully போயிடும் but I hope you're happy and healthy and wise